புற்றுநோய் காரணமாக இலங்கையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பவதாரணியின் உடல் சென்னை கொண்டு வரப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, கூடுதல் விவரங்கள் கிருஷ்ணா. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பிரபல பாடகி பவதாரணி இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிர் பிரிந்தது. இந்த நிலையில் பவதாரணியின் உடல் விமானம் மூலமாக தற்போது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உடல் அஞ்சலிக்காக தியாகராயர் நகர் இல்லத்தில் வைக்கப்படுகிறது. செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க, கூடுதல் தகவல்கள் கிருஷ்ணா. நிச்சயமாக பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி நேற்று உடல்நலக் குறைவு காரணமாக இலங்கையில் அவரது சிகிச்சை பெற்றிருக்கும் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். புற்றுநோய் பாதிக்கப்பட்டு 5 மாதமாக ஆயுர்வேத சிகிச்சையில் இருந்த அவர் பவதாரணி அவரது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் கேட்டு இசை உலகத்தினரும் குறிப்பாக சினிமா உலகத்தினரும் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து இரங்கல்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் இலங்கையில் இருக்கும் அவரது உடலை அவரது தந்தை இளையராஜா அந்த உடலை விமானம் மூலமாக இலங்கையிலிருந்து சென்னைக்கு கொண்டு வரும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் விமான நிலையத்தில் கார்கோ வழியாக அவரது உடல் என்பது சென்னை விமான நிலையத்தை அடைந்தது. சென்னை விமான நிலையத்தில் அவரை உடலை பெறுவதற்காக அவரது சகோதரர் கார்த்திக் ராஜா, இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா மற்றும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, இயக்குனர் வெங்கட் பிரபு, உறவினர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் அந்த உடலை பெறுவதற்காக தற்போது சென்னை விமான நிலையம் வந்திருந்தனர். அவரது உடலானது பவதாரணியின் உடலானது தற்போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கான வாகனத்தில் அமர ஊர்தி வாகனத்தில் ஏற்றப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் தியாகராய நகரில் இருக்கும் இளையராஜா அவர்களின் இல்லத்திற்கு அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்படுகிறது. 5 மணியிலிருந்து அஞ்சலிக்காக அது வைக்கப்படுவதாக அவர்கள் உறவினர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 47 வயதான பவதாரணி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் இரங்கல் செய்தியும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. பிரபல பின்னணி பாடகியான பவதாரணி வெறும் பின்னணி பாடகி மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராகவும் இருந்திருக்கிறார். தேசிய விருதும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அளவில் பின்னணி இசையிலும் சரி இசையமைப்பாளரும் சரி புகழ்பெற்று இருந்தவர் உடல்நலக்குறைவு காரணமாக இருந்த அவரது உடல் என்பது தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்து அஞ்சலிக்காக தியாகராய நகரில் உள்ள இளையராஜா அவரின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை தான் காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து தியாகராய நகரில் உள்ள அவர் வீட்டிற்கு இந்த வாகனத்தின் மூலம் அந்த உடல் என்பது எடுத்துச் செல்லப்படுகிறது. இறுதிச் சடங்குகள் எப்போது செய்யப்படும் அப்படின்னு அவருடைய குடும்பத்தார் தரப்பில் எதுவும் சொல்லப்பட்டிருக்கா கிருஷ்ணா? நிச்சயமாக இன்று மாலை 5 மணியிலிருந்து பிரபலங்கள் மற்றும் இசை பிரபலங்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்துவதற்காகவே அவரது உடல் என்பது இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக தேனியில் அவரது உடல் இறுதி நிகழ்வு என்பது நடைபெறும் என தகவல் வெளியாகிருக்கிறது. இருப்பினும் இறுதி முடிவு என்பது அவர்களது தரப்பிலிருந்து இன்னும் முழுமையாக தெரிவிக்கப்படவில்லை. தற்போது வரை இலங்கையில் இருந்து உடலை சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு வந்து அவரது உடல் என்பது தியாகராய நகருக்கு கொண்டு சென்று அஞ்சலி செலுத்துவதற்கான பணி என்பதை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று காலையில் இருந்தே பல்வேறு இசை பிரபலங்கள் இளையராஜா அவர்கள் வீட்டிற்கு வந்து அவரது சகோதரர்களுக்கு அந்த ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து பிரபலங்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றனர். ஏற்கனவே இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு இசை பயணத்திற்காகத்தான் இலங்கை சென்று இருந்தார். அங்கே இருக்கும் பொழுதுதான் அவரது மகள் பவதாரணி இந்த உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்தது. உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அந்த மற்ற நிகழ்வுகள் எல்லாம் முடித்துவிட்டு அவரது உடலை பெற்று விமான நிலையம் மூலமாக சென்னை கொண்டு வரும் பணி நடைபெற்றது. அந்த அடிப்படையில் தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து அந்த வாகனத்தின் மூலமாக அவரது சகோதரர் கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா, இயக்குனர் வெங்கட் பிரபு ஆகியோர் அந்த வாகனத்தில் இருந்து அல்லது எடுத்துச் செல்லும் அந்த நிகழ்வு வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை விமான நிலையத்திலிருந்து அந்த வாகனம் என்பது புறப்பட்டு இருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்தில் இளையராஜா அவரது வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கென இந்த சில சடங்குகள் முடிக்கப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்படும் என அவர் உறவினர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரை பிரபலங்கள் பலரும் அங்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அங்கு அவருடைய இல்லத்தில் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு கிருஷ்ணா? கண்டிப்பாக ஏற்கனவே பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பிரபலங்கள் எல்லாம் வந்து அங்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவரது வீட்டுக்கு சுற்றுப்புறமும் பாதுகாப்பு போடப்பட்டு பாரிகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்தும் அதற்கேற்றார் போல் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இரவு வரை அவரது உடலுக்கு பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக தேனி மாவட்டத்திற்கு அழைத்து சென்று இறுதி இந்த சடங்கு நிகழ்வு என்பது நடைபெறும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது
தற்போது வரை காலையில் பிரபல பாடகர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள். சிலர் நேரடியாகவும் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கின்றனர். அவரது உடல் என்பது தியாகராயனருக்கு வந்த பிறகுதான் அடுத்தடுத்து பிரபலங்கள் வந்து அவர்களுக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்த இருக்கின்றனர். முக்கியமாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை நேரடியாக வந்து அவரது பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அதன் பின்பாக அமைச்சர்கள் சிலரும் வந்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவும் அஞ்சலி செலுத்தவும் இந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து 5 மணிக்கு மேலாக இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. தன்னுடைய இனிமையான குரலால் பலருடைய உள்ளங்களில் இடம் பிடித்தவர் பவதாரணி. அவருடைய மறைவு அப்படின்றது அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய சக பாடகர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கு? அவர்கள் சொல்லக்கூடிய பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கு கிருஷ்ணா? நிச்சயமாக பவதாரணியின் குரல் என்பது எல்லா பின்னணி பாடகர்களோட ஒரு வித்தியாசமான குரலாகவே பார்க்கப்பட்டது. சிறு வயதிலேயே அவர் பாட துவங்கினாலும் அவர் ராசையா என்ற நடிகர் பிரபுதேவா நடித்த படத்தில் இருந்துதான் அவர் வந்து பின்னாடி பாடகியாக விமர்சையாக எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு அடுத்தடுத்து பல்வேறு பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார். முக்கியமாக அழகி என்ற படத்தில் அவர் பாடிய பாடல் என்பது அனைவராலும் கவரப்பட்டது. அதன் பின்பு பாரதி என்ற படத்தில் பாடிய பாடலுக்காகத்தான் அவருக்கு தேசிய விருது என்பது 2000ஆம் ஆண்டில் வந்து கிடைக்கப்பட்டது. வெறும் பின்னணி பாடகியாக மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராகவும் அவர் வந்து தொடர்ந்து பல்வேறு படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். குறிப்பாக நடிகை ரேவதி இயக்கிய படத்தில் இருந்தால் அவர் இசையமைப்பு பாடல் என்ற அந்த பணியை துவங்கி இருக்கிறார். அது தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் அவர் இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார். இவ்வளவு பெருமையை பெற்ற பின்னணி பாடகி கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக தான் அவருக்கு இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்குண்டான சிகிச்சை, குறிப்பாக ஆயுர்வேத சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக இலங்கையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். தொடர்ந்து அவரது குரலுக்கு பல்வேறு ரசிகர்கள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கின்றனர். நேற்று இந்த சம்பவம், அவர் உயிரிழந்த சம்பவம் கேட்டதிலிருந்தே தொடர்ந்து பல்வேறு திரைப்பிரபலங்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார், அஞ்சலியை தெரிவித்திருக்கிறார். புல்லாங்குழல் வந்து மறைந்திருக்கிறது என்ற ஒரு தகவலையும், இனிமையான குரல் மறைந்திருக்கிறது, தொடர்ந்து காற்றில் அவரது குரல் என்பது நீடித்துக் கொண்டே இருக்கும் என்ற பல்வேறு வகையில் ரசிகர்களும் சரி, இசை பிரபலங்களும் சரி, தொடர்ந்து பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து அவரது உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்கான நடவடிக்கைக்காக அவரது உடல் இலங்கையில் இருந்து தற்போது சென்னை கொண்டு வரப்பட்டு சென்னை விமான நிலையத்திலிருந்து அவரது சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா மற்றும் கார்த்திக் ராஜா அந்த உடலை பெற்று தியாகராய நகரில் இருக்கும் இளையராஜா அவரது இல்லத்தில் அதை வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ் திரை இசை உலகில் ஒரு பின்னணி பாடகி அப்படின்றது மட்டுமல்லாமல் ஒரு இசையமைப்பாளராகவும் அவர் பரிணமித்திருக்கிறார். ஹிந்தி, தெலுங்கு படங்களுக்கும் கூட அவர் இசையமைப்பாளராக தன்னுடைய பங்கை ஆற்றியிருக்கிறார். இப்போ அந்த வகையில் இப்போ இறுதிச் சடங்குகளுக்கு பின்பு ஒரு இசையஞ்சலி அல்லது இரங்கல் கூட்டம் அது மாதிரி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கா? தற்போது வரை அதற்கான ஏற்பாடுகள் என்பது அவர்கள் குடும்பத்தில் தரப்பில் செய்யப்பட இருப்பதாக பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. முதற்கட்டமாக அவருக்கு இறுதிச் சடங்கு என்பது, அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு என்பது தியாகராய நகரில் நடத்தப்பட வேண்டும். பாதுகாப்பாக அனைத்து இசை பிரபலங்களும் நிம்மதியாக வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற நிகழ்வைத்தான் தற்போது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் பின்பு தேனியில் குமுளி பகுதியில் அவரது உடல் என்பது அடக்கம் செய்யப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்பாக இசை ரசிகர்களுக்காகவும் இசை பிரபலங்களுக்காகவும் அவரது உருவப்படம் திரைக்கப்படுவது உள்ளிட்ட நிகழ்வுகள் என்பது ஏற்பாடு செய்யப்படும் என அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு தனித்துவமான குரலை சொந்தக்காரர் தான் பவதாரணி. அவரது குரலுக்காக தொடர்ந்து பல்வேறு ரசிகர்கள் இருந்து வருகின்றனர். இவர் வெறும் பின்னணி பாடகியாக மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராக வெறும் தமிழ் படத்தில் மட்டுமல்லாது இந்தி படம் உள்ளிட்ட படங்களிலும் அவர் இசையமைத்து பிரபலமாக இருக்கிறார். குறிப்பாக இலக்கணம் என்ற படம் வெறும் தமிழிலேயே வந்து எடுக்கப்பட்ட, குறிப்பாக வசனங்கள் ஏற்கப்பட்ட அந்த படத்திற்கெல்லாம் இவரது இசையமைப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான படங்களிலும் தனித்துவமான படங்களிலும் தனது இசையமைப்பை அவர் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே பின்னணி பாடகியாக கடந்த 2000 ஆண்டு தேசிய விருது பெற்ற அவர் தொடக்க காலகட்டத்தில் அவரது தந்தை இசையமைப்பாளராக இருக்கும் இளையராஜா மற்றும் சகோதரர் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா இவரோடையே பயணித்திருந்தாலும் அடுத்தடுத்த கட்டமாக மற்ற இசையமைப்பாளர்களிடமும் பாடல்களை பாடி தனியாக ஒரு இசையமைப்பாளராக உருவெடுத்து பிரபலமானார். இந்த நிலையில்தான் அவரது
இறப்பு என்பது இசை உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சிறிது காலம் அவர் இருந்து அவரது குரலில் பல பாடல்கள் பாடியிருக்க வேண்டும் என்ற ஒரு இரங்கலை எல்லாம் பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். கண்டிப்பாக தான் உடன் நிற்பதாகவும் AR ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். அவர் மட்டுமல்லாது பல பின்னணி பாடகர்கள் பாடகிகள் தங்கள் இரங்கல்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்கும் தியாகராய நகர் இல்லத்திற்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தியாகராய நகர் இல்லத்தில் வைக்கப்பட்ட பிறகு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு என்பது தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் கிருஷ்ணா. தற்போது அவருடைய உடலானது அந்த பிரத்யேக வாகனத்தில் விமான நிலையத்திலிருந்து அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தியாகராயர் நகர் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு கொண்டு சென்று அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. நம்முடைய மற்றொரு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, இப்போ பல பாடல்களை பாடியிருக்கிறார். ஒரு இசை அமைப்பாளராகவும் அவர் தன்னுடைய திறமையை செலுத்தியிருக்கிறார், காட்டியிருக்கிறார். அந்த வகையில் திரைத்துறையினர் அவருக்கு என்ன மாதிரியான புகழஞ்சலிகளை சொல்லுகிறார்கள்? நிச்சயமாக நேற்றைய தினம் திரையுலகிற்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியாக இந்த அவருடைய அதாவது பவதாரணியின் மறைவு செய்தி என்பது நேற்று இரவு வெளியானது. இலங்கைக்கு புற்றுநோய் சிகிச்சைக்காக சென்றிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் உயிரிழந்திருக்கிறார். ஒரு தமிழ் திரையுலகில் ஒரு முன்னணி இசை ஞானியாக கருதப்படும் இளையராஜாவின் மகள் பவதாரணி 47 வயதுடைய அவர் மறைந்திருப்பது ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. நேற்று இரவிலிருந்தே உலகினர் உட்பட அரசியல் தலைவர்கள் பலரும் தொடர்ந்து அந்த இரங்கல்களை சமூக வலைதளங்களில் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தற்போது இலங்கையிலிருந்து அவரது உடல் என்பது சென்னை கொண்டு வரப்பட்டு தற்போது இந்த தியாகராயர் நகரில் இருக்கக்கூடிய அந்த இசைஞானி இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டு வரப்படும் காட்சிகளையும் நம்மால் பார்த்து வருகிறோம். திரையுலகில் ஒரு தனித்துவமாக வாய்ந்த குரலாக இவர் அவருடைய பாடல்கள் மூலம் அறியப்பட்டு இவருடைய குரலுக்கென ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறார்கள் என கூறலாம். அவருடைய பாடல்கள் மூலம் பல ரசிகர்களையும் அவர் தொடர்ந்து அவருடைய பாடல்கள் மூலம் கவர்ந்து வந்தார். இசைஞானி இளையராஜாவிற்கு குறிப்பாக கார்த்திக் ராஜா, பவதாரணி மற்றும் யுவன் சங்கர் ராஜா என 3 வாரிசுகள் இருந்தனர். இந்த 3 பேருமே தொடர்ந்து திரையுலகில் ஒரு முன்னணி வாய்ந்த ஒரு இசையமைப்பாளராகவும் தொடர்ந்து மற்றவர்கள் படத்திலும் அவர்களுடைய படத்திலும் அந்த பாடல்களையும் ஒரு பின்னணி பாடகர்களாகவும் இருந்து வந்துள்ளனர். குறிப்பாக பவதாரணி என்பவர் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா மற்றும் அவரது தந்தை இசைஞானி இளையராஜா ஆகியோருடைய படங்களில் தொடர்ந்து அதிகமாக பாடியுள்ளார். அந்த பல பாடல்களும் அவருக்கு ஒரு பெரிய பெயரை அவருக்கு ஒரு நல்ல பெயரை என்பது ஏற்படுத்தியது. குறிப்பாக 2000ஆவது ஆண்டில் அந்த பாரதி என்ற திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா இசையமைத்திருந்தார். அதில் அவர் பாடிய பாடல் அவருக்கு தேசிய விருதும் வாங்கி கொடுத்தது. அந்த பாடல் அதிகமாகவும் பல இசை கச்சேரி மேடைகளிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் இருந்தது. தொடர்ந்து அவருடைய பெயரை சொன்னாலே அந்த பாடல் ஞாபகத்துக்கு வரும் அளவிற்கு அந்த ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் ஒரு தனித்துவம் வாய்ந்த குரலில் பாடி வந்த பவதாரணி நேற்று மறைந்த செய்தி என்பது ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு புற்றுநோய்க்காக இலங்கைக்கு சென்று அங்கு மருத்துவம் பார்ப்பதற்காக சென்றிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தற்போது மறைந்திருக்கிறார். 47 வயதுடைய பவதாரணி தற்போது அவருடைய உடல் என்பது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது இந்த இறுதி அஞ்சலிக்காக இல்லத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. சரியாக 5 மணிக்கு மேலாக இந்த இறுதி அஞ்சலி என்பது அனைவருக்கும் அங்கு உடல் என்பது வைக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து இதற்கு பிறகாக அவரது உடல் தேனியில் இருக்கக்கூடிய சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்படவும் அங்கு இல்லத்தில் அதாவது உறவினர்களும் அவரது பெற்றோர்களும் ஆலோசித்து வருகின்றனர். இதற்கு மேலாக அதாவது வீட்டில் அஞ்சலிக்கு பிறகாக அவர்கள் தேனிக்கு எடுத்துச் செல்லலாமா என்பதையும் தொடர்ந்து ஆலோசித்து வருவதும் நமக்கு தகவல் கிடைத்து வருகின்றன. தொடர்ந்து இதே வேளையில் அங்கு இல்லத்திலுமே தற்போது திரை பிரபலங்கள் ஒவ்வொருவராக தற்போது வர தொடங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் பவதாரணியின் நண்பர்களும் திரைத்துறையை சார்ந்த இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், முன்னணி நடிகர்கள், நடிகைகள் என தொடர்ந்து அவருடைய தனித்துவம் வாய்ந்த அந்த குரலை பற்றியும் அவருடைய இசை பயணத்தை பற்றியும் தொடர்ந்து பேசி வருகின்றனர். குறிப்பாக அவருடைய குரலில் அழகி திரைப்படத்தில் இந்த ஒளியிலே தெரிவது தேவதையா, பிரெண்ட்ஸ் திரைப்படத்தில் தென்றல் வரும் மலையே, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் ஐயோ ஐயோ என்ற பாடலும், தாமிரபரணியில் இருந்து தாலியே தேவையில்லை என அந்த பருத்திவீரன் திரைப்படத்திலிருந்து அறியாத வயசு என பல ஒரு குறிப்பிடத்தக்க படங்களில் அவருடைய குரல் என்பது
பதிவாகி இருந்தது. அதை தொடர்ந்து ரசிகர்களும் அவருடைய தனித்துவம் வாய்ந்த அந்த பாடலை ரசித்து வந்தனர். யாரும் எதிர்பாராத விதமாக அவருடைய இறப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 5 மாதங்களாகவே அவர் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு வந்ததாகவும் நாம் தகவல் கிடைத்திருந்தது. இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கைக்கு சென்றிருந்த நிலையில் ஒரு எதிர்பாராத ஒரு இறப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பேரிடர் இழப்பாக இந்த இழப்பு என்பது பார்க்கப்படுகிறது. அவரது தந்தையான இசைஞானி இளையராஜா அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இலங்கையில் ஒரு இசை கச்சேரிகளை நடத்தவும் திட்டமிட்டிருந்து அங்கு தன்னுடைய பணிகளையும் தொடர்ந்து தன் பிள்ளைக்கான மருத்துவத்தையும் அவருடைய இசை கச்சேரி பணிகளையும் மேற்கொண்டிருந்தார். இந்த இறப்பு செய்தி அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஒரு பெரிய சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் அந்த இசை கச்சேரிகளும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தந்தையும் தற்போது சென்னை அந்த மகளின் உடலோடு சென்னை திரும்பி இருக்கிறார். இந்த உடல் தற்போது இந்த தியாகராயர் நகர் அவருடைய அந்த முருகேசன் தெருவில் இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜாவின் இல்லத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இவ்வாறாக தொடர்ந்து 5 மணிக்கு மேலாக இல்லத்தில் இறுதி அஞ்சலி என அவரது உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. தொடர்ந்து திரைப்பிரபலங்களும் அவருடைய பொதுமக்களும் நேரில் வந்து அவருக்கான அஞ்சலியை செலுத்துவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவருடைய சொந்த ஊருக்கு அதாவது தேனிக்கு எடுத்து செல்லவும் ஒரு திட்டம் இருப்பதாக தகவல் வெளியாக வண்ணம் இருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தரப்பிலிருந்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அப்படி தெரிவிக்கப்படும் பட்சத்தில் இன்று இரவே அவரது உடலை சொந்த ஊருக்கு எடுத்து செல்வார்களா அல்லது நாளை காலை வரை இறுதி அஞ்சலிக்காக இங்கே வைக்கப்பட்டு காலை எடுத்துச் செல்லப்படுவார்களா என்பது தொடர்ந்து நாம் அதை தொடர்ந்து விசாரித்து வருகிறோம். தொடர்ந்து அந்த தகவலும் கிடைக்கப்பெறும். இவ்வாறாக அவரது இறுதி அஞ்சலிக்காக அவரது உடல் என்பது சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்போது அவரது இல்லத்திற்கு எடுத்துக் கொண்டு வரப்பட்டு வருகிறது. திரைத்துறையைச் சேர்ந்த முக்கிய பிரபலங்கள் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்த வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விஷ்ணு? நிச்சயமாக திரைத்துறையின் முன்னணி அதாவது 3 காலத்திற்கு தாண்டி இசைஞானி இளையராஜா அவருடைய இசை என்பது உச்சியில் இருக்கிறது. 80, 90களில் தொடங்கிய அவருடைய பயணம் என்பது தொடர்ந்து நீண்ட ஆண்டுகளாகவே அவருடைய பயணம் என்பது தமிழ் சினிமாவில் ஒரு இந்திய திரைத்துறையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக யாரும் அவருடைய புகழை எட்ட முடியாத அளவிற்கான ஒரு இடத்தில் இளையராஜா இருக்கிறார். இந்நிலையில் அவரது மகள் இப்படி ஒரு எதிர்பாராத இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்டாயம் திரைத்துறையை சார்ந்த முக்கிய நடிகர்களும் நடிகைகளும் குறிப்பாக அவரோடு பணியாற்றிய இசை பிரபலங்களும் இசையமைப்பாளர்கள் மற்றும் பாடகர்கள் பின்னணி பாடகர்கள் அனைவரும் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அந்த அஞ்சலியை செலுத்துவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. கிட்டத்தட்ட அவர்களோடு தொடர்ந்து 30 வருடங்களுக்கு மேலாக அவருடைய இசை பயணத்தில் ஒவ்வொரு இசையமைப்பாளரும் அந்த தனித்துவம் வாய்ந்த குரலுக்கு அவரை பயன்படுத்தி வரும் நிலையில் தொடர்ந்து அவருடைய அனைவரிடமும் ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி பழகக்கூடியவராகவும் நாம் கேள்விப்பட்டிருந்தோம். இந்த வகையில் அவர் பலரிடம் நட்பு பாராட்டி பழகி வருவதாகவும் அவருக்கு பல நண்பர்கள் இருப்பதாகவும் கேள்விப்பட்டிருந்தோம். இந்த வகையில் அவருடைய நண்பர்களும் தொடர்ந்து அவருடைய இறுதி அஞ்சலிக்கு கட்டாயம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு 5 மாதங்களாகவே அவருடைய உடல் பிரச்சனைக்காக தொடர் சிகிச்சையில் ஈடுபட்டு வந்த பவதாரணி இலங்கைக்கு மேல் சிகிச்சைக்கு சொல்லும் பொழுது இப்படி ஒரு எதிர்பாராத நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலிருந்தே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட அரசியல் தலைவர்களும் திரை பிரபலங்களும் குறிப்பாக திரைத்துறையில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் என பலரும் இவருடைய இறப்பு செய்தி கேட்டு தொடர்ந்து அந்த இரங்கல் செய்தி என்பதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். இந்நிலையில் நேரில் வந்து அவருக்கான இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.